ஹாய், நான் உங்கள் வெங்கடேஷன் பேசுகிறேன். என்னோட சேனல் வீலேருந்து பேசுகிறேன். இந்த சேனல் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு வந்து கிளிட்ரா பிட் அப்படின்ற ஒரு கம்பெனி பற்றி பேச போகிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு கிரிப்டோ கரன்சி, இந்த கம்பெனியோட ஓன் கரன்சி நேம் வந்து ஜிபிட், டிஜிட்டல் கரன்சி நேம் வந்து ஜிபிட் சொல்லுவாங்க, டிஜிட்டல் காயின். இதுக்கெல்லாம் இப்ப நான் உருவம் காமிச்சிருக்கேன், இதெல்லாம் கிடையாது, சும்மா நாங்க வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம் ஜி அப்படின்ட்டு. எந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் உருவம்லாம் இருக்காதுங்க மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி அதுக்கு இந்த வேல்யூ டோக்கன் காயின் மட்டும், அதாவது டோக்கன் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இந்த காயின் எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி கரன்சியை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இவங்க மொத்தம் 50 மில்லியன் கரன்சியை மார்க்கெட்ல எடுத்துட்டு வர போறாங்க. 50 மில்லியன், ஒரு மில்லியன்னா 10 லட்சம். அதுல 5 மில்லியன், 50 மில்லியன்ல 5 மில்லியன் போச்சுன்னா 45 மில்லியன் பேலன்ஸ் இருக்கும். 5 மில்லியன் கரன்சிஸ், அதாவது ஒரு மில்லியன்னா 10 லட்சம், 5 மில்லியன்னா 50 லட்சம் கரன்சிஸை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மீதமுள்ள 45 மில்லியன் கரன்சிஸை அவங்க மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்து $1 வச்சா கூட ஃப்ரீயா வாங்கின நமக்கும் பெனிஃபிட், கம்பெனிக்கும் பயங்கர பெனிஃபிட். ஓகே, நீங்க எல்லாருமே லக்கி. 50 லட்சம் கரன்சிஸ் வந்து இந்த கம்பெனி ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீயா கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு வரும் அப்படின்னா, இப்ப இதோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ வெறும் 10 சென்ட். 10 சென்ட்னா $0.10 சொல்லுவாங்க. அதாவது $7.40 வரும் நம்ம ஊர் காசுக்கு. இன் ஃபியூச்சர்ல டிசம்பர் 2020 $30 இருந்து $200 வரைக்கும் போகுன்றாங்க. அது எப்படின்னா பேஸ்ட் ஆன் த மெம்பர்ஷிப். ஓகே, இவங்க ஏன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இவங்களோட மோட்டோ என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா, இந்த காயினோட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பேசுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க நிறைய மார்க்கெட்ல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்ன அப்படின்னா, கோடிகள்ல பணத்தை போடணும், அப்ப லட்சங்கள்ல வெளியில எடுக்கலாம். லட்சங்கள்ல பணத்தை போடணும், அப்ப ஆயிரங்களை வெளியில எடுக்கலாம். சில ஆயிரங்களை போட்டு லட்சங்கள் எடுக்கிறதோ கோடிகள் எடுக்கிறதோ சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு கோடிகள் போடுறதுக்கும் நமக்கு கண்டிப்பா கெப்பாசிட்டி இல்ல. லட்சங்கள் வேணா போலாம், அது கூட நம்ம ஜுவல்ஸையோ இல்ல கடனையோ வாங்கி தான் நம்ம போட முடியும். அப்படி நம்ம ரிஸ்க் எடுத்து நம்மளால பிசினஸ் பண்ண முடியாம போயிடுச்சு, அந்த கம்பெனி தப்பான கம்பெனியா இருந்துச்சுன்னா நமக்கும் நஷ்டம், நம்மள நம்பி வந்தவங்களுக்கும் நஷ்டம். ஆனா நான் இப்ப உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் மார்க்கெட்ல இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கலாம், இதை நீங்க பார்த்திருக்கலாம், இதே மாதிரி இதேதான் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசா கேட்கணும். இது அப்படியே இருந்தா கூட ஆனா நிறைய வித்தியாசங்கள் பொருந்தின ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கம்பெனி பத்தி தான் பேச போறோம். அதனால உங்களை ஹம்பிளா தாழ்மையா கேட்டுக்கிறேன், நீங்க முழுமையா இருந்து கேளுங்க. என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி அட் $30. $30 2250. ஒரு டாலரோட மதிப்பு 75 rupees. இந்த 2250 ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வாட் வி கேன் டூ வித் 2250? ஒரு கிராம் கோல்டு வாங்கலாமா? முடியாது. 4600 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஒரு சவரன் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல 2000 ரூபாய்க்கு. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஒரு கிராம் கோல்ட வாங்க முடியாது. ஓகே, ஃபேமிலியோட போய் துணி கடையில விசேஷத்துக்கோ இல்ல ஒரு பண்டிகைக்கோ இல்ல ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம துணி எடுக்கிறதுக்கோ இந்த 2250 ரூபாய் பத்துமா? ஒருத்தவங்களோட பேண்ட் ஷர்ட் எடுத்தாவே இது பத்தாது. நம்ம குழந்தைக்கு எடுக்கிற பேண்டே 1500 ரூபாய் சொல்லுவாங்க. சரி, நல்ல ஹோட்டல்ல போய், நல்ல ஹோட்டல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஹோட்டல்ல போய் நல்ல சாப்பாடு, ஹைஜீனிக்கான ஹோட்டல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ருசியா நிறைய ஹோட்டல் இருக்கு, ஆனா ஹைஜீனிக்கா நிறைய ஹோட்டல் இல்ல. ஹைஜீனிக்கான ஹோட்டல்ல போயிட்டு ஒரு டின்னரோ லஞ்சோ நம்மளால சாப்பிட முடியுமா? கஷ்டம். ஓகே, ஃபேமிலியோட மூவி போக முடியுமா? படத்துக்கு போலாமா? படத்துக்கு போலாம், 120 ரூபாய் டிக்கெட் தான். பட் அங்க விற்கிற பாப்கார்ன் ரேட்டு, காஃபி ரேட்டு, முக்காவாசி நம்ம எல்லாருமே ஆம்பளைங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃபேமிலிக்கு சர்வர் வேலை தான் பார்த்துட்டு இருப்போம். தியேட்டர்ல அவங்க படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பொருள் வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். கரெக்டா? ஃபைன். பத்தாது அந்த பணம். ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், வருஷம் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்காக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் பாக்குறதுக்காக போவோம். அதுக்கு நம்ம கொடுக்குற பணம், அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு பணம் வேணும். இப்போ கார் எடுத்துட்டு போகணும், டீசல் பெட்ரோல் போடணும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போகும்போது ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகணும், பந்தாவுக்காக ஏதாவது செஞ்சு ஆகணும். பத்தாது. இன்சூரன்ஸ் பிரீமியம் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, டெத் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம கட்டுற பிரீமியம் அமௌண்ட் இது பத்துங்களா? கண்டிப்பா பத்தாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பில்டிங் கட்டிட வேலைக்கு போறவங்களோட ஒரு கூலி தொழிலாளியோட ஒரு நாளோட ஊதியம் பாத்தீங்கன்னா வெறும் 650 ரூபாய் தான். 4 நாளோட உழைப்புங்க. இந்த 4 நாளோட உழைப்பு தான் இந்த 2000 ரூபாய் 2500 ரூபாவும். இதை வச்சு அவரால் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட வீட்டு வாடகை 2000 ரூபாய் இருக்கும். அப்புறம் அவர் எங்க இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது? ஆனா அந்த மனுஷனுக்கும் கோடிகள் சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கு. அப்ப இந்த 2250 அவருக்கே சாதாரண பணமா இருந்தால் நமக்கும் இது நிச்சயமா சாதாரண பணமா தான் இருக்கணும். ஆனா சில பேருக்கு இந்த பணம் இன்னைக்கும் பெருசா இருக்கு. 2250 ரூபாவா? 20 லட்சம், 10 லட்சம், 1 லட்சம், 20,000, 30,000 போடும் போதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது. ஆனா 2250 ரூபாய் போடும்போது அது எவ்வளவு பெரிய பணம்ன்றது அப்பதான் ஃபீல் பண்றோம்.
அந்த பணத்தை வாங்குறதுக்கு 2 நாள் டைம் வேணும்ன்றாங்க, இல்லைன்னா ஒரு வாரம் வேணும்ன்றாங்க, இல்ல ஒரு மாசம் வேணும்ன்றாங்க, நான் 2 பேர்ட்ட கேட்கணும்ன்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே நம்ம தானே கண்டி, நம்மள சுத்தி இருக்கவங்க காரணம் கிடையாது. கார்ல போறவனுக்கும் நமக்கும் ஒன்னும் வித்தியாசம் கிடையாதுங்க. அவனுக்கு ஒன்னும் ஸ்பெஷலா கும்பலா முளைச்சிடல. கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டான், நம்ம பயன்படுத்திக்காம அந்த காரணம் இந்த காரணம் சொல்லிட்டு விட்டுட்டு இருப்போம் இல்லையா? நிறைய கம்பெனில லட்சமா பணத்தை போட்டு ஏமாந்துருப்போம். அதனால ஒரு 2000 ரூபாய் எடுத்து நம்ம பாக்கெட்ல இருந்து போடுறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். பிரபஞ்சம் எப்படின்னா, நமக்கு கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாவே அந்த பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது நீங்க பண்ண விஷயத்துல தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல கூட உள்ள வரும். இந்த 2250 போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 மாசத்துல 50 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறோம். எஸ், வெறும் 5 மாசத்துல 50 கோடி ரூபாய் சம்பாதிக்க போற ஒரு பிசினஸ் பத்தி தான் நான் பேசுறேன். 2000 ரூபாய் நான் என்னோட டிக்னிட்டி என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஃபேமிலி, நான் எவ்வளவு ரிச்சர் பர்சன் தெரியுங்களா, நான் என்ன மேனேஜர் தெரியுமா, நான் போய் எப்படி இந்த 2000 ரூபாய் பிசினஸ் பண்றது? நோ 2000 பிசினஸ் கிடையாது. we are talking about a 50 crore business in 5 months. நீங்க பண்ற வேலையிலயும் நீங்க பண்ற தொழிலையுமே இது கண்டிப்பா கிடைக்காது. ஆனா இங்க 5 மாசத்துல 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வெறும் 2250 போட்டு தான் நம்ம பண்ண போறோம். என்ன போடுறோன்ற முக்கியம் கிடையாது, என்ன எடுக்கிறோன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன கல்லு பெத்த லாபம். போலாமா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். யூ ஆர் ரியலி லக்கி. 5 மாசத்துல 50 கோடி ரூபாய் வாய்ப்பை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி எதுக்காக நான் இந்த கெல்ட்ராபிட்ல சேரணும் அப்படின்ற ஒரு ஜென்ரலா ஒரு டாபிக் பேசிடலாம். இந்த கம்பெனில அப்படி என்னதான்ப்பா இருக்கு? மார்க்கெட்ல நிறைய கம்பெனி நான் பாத்துட்டேன், எல்லா கம்பெனி பண்றதான் பண்றாங்க, இவங்க என்ன வித்தியாசமா பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வை கெல்ட்ராபிட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் a professional and ethical system. ப்ரொஃபஷனல் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம்னா, இந்த ப்ரொஃபஷனலிசம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, உங்க ஒரே ஒரு இமெயில் ஐடி வச்சு ஒரே ஒரு ஐடி தான் இங்க போட முடியும். அதே மாதிரி எத்திக்கல் சிஸ்டம், இங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். சொன்ன விஷயங்கள் கம்பெனியும் காப்பாத்துறாங்க, மேல இருக்க லீடர்ஸும் கரெக்டா நடந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன? ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்குறாங்க. எஸ், நீங்க கொடுக்குற பணத்துக்கு தினமும் 1% உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் வருது. 200 நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் கம்பெனி கொடுக்குறாங்க. எஸ், அதை பத்தி டீடைலா பேசுவோம். 10 கீக்கு 1 கீ ஃப்ரீ. ஐடி, ஒரு ஐடினா ஒரு கீன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த 10 கீக்கு 1 கீ கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த கீ டீடைல்ஸ் பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸ்பான்சர் அப்கிரேட் இன்கம். இப்ப நான் நிறைய மெம்பர்ஸ் நான் டைரக்டா கூட்டிட்டு வந்திருப்பேன். ஒரு கம்பெனில அடுத்தடுத்த லெவல் அவங்க அப்கிரேட் ஆகுறதால எனக்கு எந்த பலனும் இருக்காது. ஆனா இங்க அவங்க எந்த லெவல் அப்கிரேட் பண்ணாலும் எனக்கு 10% கம்பெனி கொடுக்குறாங்க. இது இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். டீம் இன்கம். சில கம்பெனிஸ் நம்ம பேச வேணாம், நம்ம கம்பெனி பத்தி பேசுவோம். இங்க நிறைய அப்கிரேட்ஸ் இருக்கு, ஆனா எல்லா அப்கிரேட்ஸ்லயுமே டீம் இன்கம் வருங்க. டீம் இன்கம் எல்லா அப்கிரேட்ஸ்லயுமே எல்லா லெவல்லயுமே நமக்கு டீம் இன்கம் வரும். $0.25 கூட நீங்க உங்களோட டீம் இன்கம்ல இருந்து உங்களோட மெயின் வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆட்டோபுல், இங்க ஆட்டோபுல் இன்கம் இருக்கு. ஆட்டோபுல் பாத்தீங்கன்னா இங்க ஹோல்டே பண்ண மாட்டாங்க. ஓகே, இங்க ஆட்டோபுல் பாத்தீங்கன்னா உங்க கீழே ஒரு ஆள் ஃபில் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை பத்தி டீடைல்டா பின்னாடி சொல்றேன். கிரிப்டோ கரன்சி ஃப்ரீ. எந்த கம்பெனி கிரிப்டோ கரன்சி ஃப்ரீயா கொடுக்குறாங்க? நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. வித்ட்ரா. எஸ், வித்ட்ரா மினிமம் $10 வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸஸா நோ லிமிட், நீங்க எவ்வளவு வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் $10 போதும். கிளப் மெம்பர்ஷிப் இருக்கு இதுல. ஒமேகா கிளப், ஏஸ் கிளப், பிரைட் கிளப் சொல்லி உங்களை ஒரு லெவல்லயும் உங்களை மெம்பர்ஷிப்பா மாத்திக்கிட்டே போவாங்க. கம்பெனி மெம்பர்ஷிப் ஆக ஆக உங்களுக்கு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி, கம்பெனில இருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கும். அடுத்தது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 50 கோடி ரூபாவை 5 மாசத்துல நீங்க சம்பாதிக்கலாம். இது எல்லாம் இப்ப ரன்னிங்ல இருக்கிற விஷயம். இதுவே பெரிய பிளஸ். இன்னும் பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்கமிங், இப்ப இன்னும் வரப்போகிற விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். என்ன வருது? ஒரே வேலையில 10 இன்கம் எடுக்க முடியிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும். பைனரி பிளான் வருது. எஸ், பைனரி பிளான் வருது. அது இதோட சேர்த்து பைனரி பிளான்லயும் ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்குறாங்க. ஒரு அந்த டெய்லியும் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுலயும் பைனரி பிளான்லயும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் வரும். அடுத்தது 8 லெவல் இன்கம். ஒரு அப்கிரேட்லயும் 8 லெவல் இருக்கும். இங்க 8 லெவல்ல 16 லெவலா மாத்த போறாங்க. இன்னொரு 8 லெவல் ஆட் ஆகுது. இது வரப்போகுது. கண்ட்ரி வைஸ் அக்கௌண்ட் பே அவுட். எஸ், இப்ப நான் சவுதியில இருக்கேன், மலேசியால இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்கேன், ஆஸ்திரேலியால இருக்கேன், எக்ஸப்ட் USA. இந்த மாதிரி நாடுகள்ல இருக்கும்போது என்னோட நாட்டுல இருக்கிற அக்கௌண்ட்ல என்னோட நாட்டு பணத்தை இந்த கம்பெனி மூலியமா நான் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அந்த விஷயமும் அப்டேட் ஆக போகுது. பிளாக் செயின் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எஸ், ஒரு கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின்ல மட்டும் வந்துட்டாவே போதும், அவ்வளவுதான். அந்த கம்பெனி பெரிய கம்பெனி. அந்த மாதிரி ஒரு வளர்ற கம்பெனியில் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் செட்டில். பேபால்,
இந்த கம்பெனியோட எக்ஸ்சேஞ்சர் நேம் வந்து பேபால். 75% ஆஃப் பேபால் ஆபரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 25% மட்டும் தான் நிலவில் இருக்கு. இது ஆக்டிவேட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் பேமெண்ட் வரும் இன்டர்நேஷனலி. இ காமர்ஸ் போர்ட்டல் ஓபன் ஆக போகுது. இ காமர்ஸ் போர்ட்டல்னா நீங்க உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பிட்காயின் வச்சிருப்பீங்க, கிரிப்டோ கரன்சி வச்சிருப்பீங்க, அதை வச்சு கூட நீங்க ஐடிஸ பர்ச்சேஸ் பண்ண முடியும். வரப்போகுது. கிரிப்டோ வேலட் வருது. கிரிப்டோ வேலட்னா பை அண்ட் செல். நீங்க எந்த கிரிப்டோ வேணாலும் இந்த காயினை வச்சு நீங்க பை பண்ணிக்கலாம், வித்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் வரப்போகுது. லாட் மோர் டு கம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அப்டேஷன்ல இருக்கு. ஓகே, சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஃபைன். சோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் உள்ள விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். பிசினஸ் போலாங்களா? டைப்ஸ் ஆஃப் இன்கம், ஆட்டோ ஃபாஸ்ட் ட்ராக், ஆட்டோ போல், ஜிபிட் growth இன்கம், டீமோட ஜிபிட் பை அண்ட் செல் இன்கம். அடுத்தது டீம் இன்கம். நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா அப்கிரேட்லயும் டீம் இன்கம் இருக்கு. ஈவன் சிங்கிள் பர்சன் நம்ம கீழே வேலை செஞ்சா கூட நமக்கு இன்கம் சாலிடா வந்துட்டு இருக்க போது. அப்கிரேட், ஸ்பான்சர் இன்கம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங். இப்போ வந்த பணத்தெல்லாம் நான் எப்படி வித்ட்ரால் பண்றது? பணம் எல்லாம் வருது, ஓகே, வித்ட்ரால் ப்ராப்பரா நடக்கணும்ல. இங்க வித்ட்ராலுக்கு வந்து மொத்தம் 4 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேபால், கேஓசி அப்டேட் பண்ண பிசினஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேபால் மூலியமா நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அடுத்தது பேபால் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்ராட் பீப்புள், அது இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு. இன்னும் 25% ப்ராசஸ் பெண்டிங்ல இருக்கு. ஆனா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமாவே 24 ஹவர்ஸ்ல நம்ம மினிமம் $10 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் டு அதர் வேலட். உங்ககிட்ட இருக்க டாலர்ஸ் நீங்க மேல கீழே யாருக்கிட்ட வேணாலும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் கீன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஜெனரேட் கீ. ஜெனரேட் கீல ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஒரு கீ அப்படின்னா $30, 2250. 2250 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $30 கொடுக்க மாட்டாங்க, அதுக்கான கீ கொடுப்பாங்க. அந்த கீயை வந்து நீங்களே ஜெனரேட் பண்ணலாம். அது யாரு பேர்லயும் வராது. அதுக்கு எக்ஸ்பைரி டேட், காலக்கெடு எல்லாம் கிடையவே கிடையாது. உங்க வேலட்லயே ஜெனரேட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணவே ஜெனரேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேபால் மூலமா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா கமிஷன் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம பணத்தை உடனே கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜெனரேட் கீன்ற ஆப்ஷன் மூலியமா. $30 பேக்கேஜ்ல என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் $30 சில்வர் பேக்கேஜ், அதோட பேர். ஓகே, சில்வர் பேக்கேஜ்ல நீங்க உள்ள வந்தாவே உங்களுக்கு ஆட்டோ புல்ல பாத்தீங்கன்னா 28 லட்சம் ரூபாய் கம்பெனி கொடுக்குறாங்க. எஸ், யூ ஆர் கெட்டிங் 28 lakhs ஆட்டோ புல் அன்லாக் ஆகுது உங்களுக்கு. இந்த 28 லட்சம் எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி ஆட்டோ புல் ஓல்டு கிடையாது. அதனால இங்க நிறைய பேருக்கு 30 நாள்ல ஆட்டோ புல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாத நீங்க $30 கொடுத்து உள்ள வந்துட்டாவே உங்களுக்கு கம்பெனி ஃப்ரீயா காயின் கொடுக்குறாங்க. எத்தனை காயின் தெரியுமா? 5 காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த 5 காயின் நீங்க கொடுக்குற $30 சம்பந்தம் இல்ல, $30 நமக்கே பிரிச்சு கொடுத்துருவாங்க. என்னன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாத நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் டெய்லி 1% 30 cents into 200 days கொடுப்பாங்க உங்களுக்கு. அதாவது நீங்க கொடுக்குற $30 இன்னில இருந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாளையில இருந்து உங்களுக்கு தினமும் 1% வரும். மந்த்லி ஒன் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டாலர் உங்களோட மெயின் வேலட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மினிமம் $10 இருக்கணும். சரிங்களா? நீங்க அந்த டாலர்ல வரத நீங்க வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். $60 உங்களுக்கு டபுள் ஆகுற வரைக்கும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த 15 20 $30 மூணா பிரிச்சுறாங்க. $15, $10, $5. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குற காயினுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. $15 யாருக்கு போகும்னா, இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க இல்ல யாரையாவது உங்க கீழே ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கவங்களுக்கு $15 போயிடும். உங்க கீழே யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க கொடுக்குற $30 இருந்து உங்களுக்கு $15 இன்ஸ்டன்டா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3 GB டைரக்ட் ரெஃபரல் காயினா கொடுக்குறாங்க. எஸ், டைரக்ட் ரெஃபரல்ல உங்களுக்கு காயினும் வருது அலாங் வித் $15. மீதமுள்ள $10 என்ன பண்றாங்கன்னா $1.25 into 8 லெவல் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் உங்களுக்கும் சேர்ந்து வரும். $5 ஆட்டோ புல் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு எஃப்டிலயோ ஆர்டிலயோ போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்னும் வராது, ரொம்ப கம்மியா தான் வரும். ஆனா இங்க 28 லட்சம் வரப்போகுது. இது எப்படி வருதுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது எப்படியாப்பட்ட சாஃப்ட்வேர்? இது ரோபோட்டிக் சாஃப்ட்வேர். ஆஸ் பர் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இது ஒர்க் ஆகும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி ஸ்லாட்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த சீனியாரிட்டி ஸ்லாட்ல யாரு ஜாயின் பண்ணாலும் அவங்க எடுத்து போய் பிளேஸ் பண்ணிடுங்க. அமெரிக்கனா, இந்தியனா, ரஷ்யனா, யாரையும் பார்க்காத. அவர் வேலை செய்வாரா, பண்ண மாட்டாரா, அவர் வேற எதனா கம்பெனி பண்றாரா, இல்ல எந்த கம்பெனில இருப்பாரு, அதெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் ஜாயின் பண்ணாவே உங்களை எடுத்து போய் பிளேஸ் பண்ணிடும். உங்களுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே இருப்போம். we are called senior people. உங்களுக்கு சூப்பர் சீனியரா இருக்கும், நீங்க சீனியர். இந்த மூமெண்ட் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, இந்த கம்பெனில உலகம் முழுக்க நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆன்லைன் பிசினஸ் எங்க வேணாலும் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அவங்க எங்க ஜாயின் பண்ணாலும் நீங்க ஜாயின் பண்ணி உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த டைம் ஸ்லாட்டுக்கு அப்புறம் யார் எங்க ஜாயின் பண்ணாலும் அவங்களை எடுத்தாந்து உங்க கீழே தான் அது பிளேஸ் பண்ணும். அதாவது உங்களோட டைரக்டா தெரியாது உங்களுக்கு. ஆனா அதோட ரோபோட்டிக் சாஃப்ட்வேர்ல ஒரு யூனிக் ஐடி நம்பர் வச்சிருக்கும். அந்த யூனிக் ஐடி நம்பர்ல உங்களை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோபுல் ரிலீஸ் ஆகும். எப்படின்றது சொல்றேன். இந்த $30 பே பண்ணும்போது $30 $25 நமக்கே கொடுத்துறாங்க. மீதமுள்ள $5 எடுத்து ஆட்டோபுல்ல வைக்கிறாங்க. இப்படி எல்லாரோட $5 இந்த ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் கலெக்ட் பண்ணி அக்குமுலேட் பண்ணி ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரும்போது அதை ஷேர் பண்ணி டிவைட் பண்ணி கொடுக்கும். ஆஸ் பர் த சீனியாரிட்டி பிரகாரம் ஷேர் பண்ணி கொடுக்கும்.
எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா, நியாயமா பாத்தீங்கன்னா கம்பெனி சொல்ற விஷயங்கள் 3 மாசத்துல இருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு 28 லட்சம் ரூபாய் ஆட்டோக்குள்ள வரும்னு சொல்றாங்க. இந்த 3 மாசம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 30 நாள்ல நிறைய பேருக்கு இங்க வந்து, நிறைய பேருக்கு இல்லை எல்லாருக்குமே வந்திருக்கு 30 நாள்ல. எப்படி அப்படின்னா, இந்த மெம்பர்ஷிப் எவ்வளவு பேர் சேர்றாங்களோ, எவ்வளவு சீக்கிரம் சேர்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஆட்டோபுல் ரிலீஸ் ஆயிடும். கம்பெனில ஹோல்டு பண்ண மாட்டாங்க. சில கம்பெனிஸ்ல நம்ம பேசக்கூடாது, ஓகே. நம்ம கம்பெனில ஹோல்டு பண்ண மாட்டாங்க, அது எனக்கு வருது, சாரி. நம்ம கம்பெனில ஹோல்டு பண்ண மாட்டாங்க. ஏன் ஹோல்டு பண்ண மாட்டாங்கன்னா, உங்க கீழே ஒரு ஆள் ஃபில் ஆனா கூட உடனே அந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? 3 மாசம் அப்படின்னா வருஷத்துக்கு 3 டைம் அப்படின்னு சொல்றேன். 3 டைம்ன்றது கிடையாது, 5 டைம் வரலாம், 6 டைம் வரலாம், சில டைம்ல 7 டைம் வரலாம், சில டைம்ல ஒரு டைம் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தம் உங்களுக்கு 28 லட்சம் ரூபாய். எவ்வளவு ஸ்பீடா பிசினஸ் நடக்கும் அது பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஆட்டோபுல் 28 லட்சம் வருது, நான் ஐடி போட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன் அப்படின்னா, ஆட்டோபுல்ன்றது என்டையர்லி பிசினஸ் நடக்கிறது ஸ்பீடா நம்ம பண்ணதான் நமக்கு இந்த 28 லட்சம் ரூபாய் நமக்கு சீக்கிரமா வரும். $5 கொடுத்து 28 லட்சம் ரூபாய் வருதுன்னா அதுக்கு நம்மளும் சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா பணம் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க வேலையே செய்யலனாலும் இந்த 28 லட்சம் ரூபாய் ஆட்டோபுல் உங்களுக்கு அன்லாக் ஆயிடும், உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம ஒர்க் பண்றவங்க கூட நம்மளும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த 28 லட்சம் ரூபாய் உள்ள வரதுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier. ஆனா இந்த 28 லட்சம் ரூபாய் வந்த பணத்தை வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா there is a compulsory ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க 4 பேரை கட்டாயம் அறிமுகப்படுத்தணும். அதே மாதிரி நீங்க செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகணும். 4 பேருன்றது மினிமமா நான் சொன்னேன். மேக்ஸிமம் நீங்க எத்தனை பேர் வேணா அறிமுகப்படுத்தலாம். ஈவன் 10 பேரை கூட நீங்க அறிமுகப்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 4 பேரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, ஒவ்வொரு ஆள் பே பண்ற $30 இருந்து உங்களுக்கு $16.25 வந்துடும். இந்த $16.25 வருது இல்லையா, இதெல்லாம் நீங்க உடனே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். மினிமம் $10. இதெல்லாம் நீங்க வெயிட் பண்ணவே தேவை, அடுத்த செகண்டே கூட நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம், அடுத்த நாளே உங்களுக்கு வந்துடும். ஆனா இந்த 28 லட்சம் ரூபாய் ஆட்டோபுல்ல வரதுதான் இந்த ரூல்ஸ். நான் 4ன்னு சொன்னேன், மேக்ஸிமம் ஒரு 10 பேர் வச்சுப்போம். 10 × $16.25 $162. இந்த $162 இருந்து ஒரு $60 கொடுத்து நீங்க 2வது லெவல் இரேடியத்துக்கு அப்கிரேட் பண்ணாவே அடுத்த செகண்ட் அந்த 28 லட்சம் ரூபாய் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அந்த 28 லட்சம் ரூபாய் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்க 4 பேரை அறிமுகப்படுத்தலாம் உடனே, அதுலயும் உங்களுக்கு இன்கம் வரும். அடுத்த லெவல்ல நீங்க அப்கிரேட் பண்ணா அந்த அடுத்த லெவல்லயும் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அங்கேயும் உங்களுக்கு ஆட்டோபுல் ரிலீஸ் ஆகும். எவ்வளவு அப்படின்னா, $60 கொடுத்து நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா 1,31 லட்சம் ரூபாய் இங்க ஆட்டோபுல் உங்களுக்கு மீண்டும் கம்பெனி அன்லாக் பண்றாங்க. எப்படி? அந்த 28 லட்சம் ரூபாய் கூட சேர்த்து கிடையாது, அந்த 28 லட்சம் ரூபாய் தனியா வரும், இது தனியா வரும், ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வராது. அது மட்டும் இல்லாம 10 காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இங்க. எஸ், அங்க 5 கொடுத்தாங்களா, இப்ப இங்க ஒரு 10 காயின் வரும், மொத்தம் 15 காயின் உங்களுக்கு ஃப்ரீயா வருது. இங்கேயும் உங்களுக்கு தினமும் 1% வருது ப்ராஃபிட் ஷேரிங். டெய்லியும் 60 சென்ட் × 200 நாளைக்கு கொடுப்பாங்க, $120 மாறுற வரைக்கும். இது எப்படி கொடுக்குறாங்க பின்னாடி பேசுவோம். இந்த 60 3/20 பிரிச்சிடறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 20 யாருக்கு போங்கன்னா உங்க அப்ளைன் போகும். எஸ், உங்களுக்கு வராது. இப்ப நீங்க யார் அறிமுகப்படுத்துறீங்களோ அவரோட $30 இருந்து $16.25 உங்களுக்கு வந்துடும். ஆனா அதே நபர் 2வது லெவல் போனார்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2வது அப்கிரேடோட இன்கம் வந்து உங்க அப்ளைனுக்கு போகும், உங்களுக்கு வராது, உங்க தலைக்கு மேல போகும். அப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறீங்களா? மீதம் ஒரு $20 இருக்கு இல்லையா, இந்த $20 $2.5 × 8 லெவல் கொடுப்பாங்க இல்லையா, அதுல உங்களுக்கு $2.5 வரும். பிளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10% உங்களுக்கு கமிஷனும் வரும் அப்கிரேட் பண்றாங்க. ஏன்னா நீங்க தான் அவரை கூட்டு வந்திருக்கீங்க. $6 உங்களுக்கு அட்வான்டேஜா ஆட் ஆயிடும். மீதமுள்ள $20 ஆட்டோபுலுக்கு எடுத்து வச்சிருவாங்க. இந்த $20 நீங்க அப்கிரேட் பண்ண 3வது மாசத்துல இருந்து உங்களுக்கு வரும். இதுலயும் 30 நாள் 40 நாள்ல நிறைய பேருக்கு ஆட்டோபுல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்ப இரேடியத்துல ஆட்டோபுல்ல நான் வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா நான் வந்து மொத்தம் 6 ஆக்டிவ் சில்வரை நான் வச்சிருக்கணும் டைரக்டா. ஆக்சுவலா அங்க 4 பேர் இல்லையா, இப்ப இன்னும் 2 பேர் சேர்த்தீங்கன்னா 6 சில்வர்ல, இரேடியத்துல கிடையாது. $30 பேக்கேஜ்ல நீங்க இன்னும் 2 பேர் ஆக்டிவா வச்சிருந்தீங்க, ஆக்டிவேட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க இந்த வித்ட்ரால் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்துரும். ஆனா இன்னொரு விஷயத்த பண்ணாதான் வரும். என்னன்னா, அடுத்த லெவல் டைட்டானியத்தை நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கணும். இந்த அடுத்த லெவல் நீங்க அப்கிரேட் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் இங்க ஆட்டோபுல் இருக்க இன்கம் எடுக்க முடியும். ஆனா இந்த டீம் இன்கமையும் இந்த அப்கிரேட் இன்கமையும் நீங்க உடனே கூட வித்ட்ரால் பண்ணிக்கலாம். $30 கொடுத்து உள்ள வந்துட்டு இப்ப 3வது லெவல் டைட்டானியம் $150 கொடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கோம். இந்த $150 கொடுத்து அப்கிரேட் பண்ணதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஆட்டோபுல் இங்கேயும் அன்லாக் ஆகுதுங்க. 3.93 crores, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5.5 கோடி ரூபாய் வரும். எது? 28 லட்சம் ரூபாய் $30லயும், $60 $1,31,00,000. இதுல 3.93 மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5.50 crores. எல்லாமே தனித்தனி வேலட்ல தனித்தனியா தான் வரும், ஒன்ன கழிச்சுட்டு இன்னொன்னு வராது. அது மட்டும் இல்லாம 15 GB காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எஸ், இந்த காயின் ஆஃபர்ன்றது 3 அப்கிரேட்ல மட்டும் தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் காயின் வரவே வராது ஃப்ரீயா. இந்த 3 அப்கிரேடுக்கு உங்களுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 30 காயின் வந்திருக்கும். இங்கேயும் 1% உங்களுக்கு வருது. $1.5 × 200 days, $300 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டடா 200 டேஸ்க்கு இது வந்துகிட்டே இருக்கும். $150 350 பிரிச்சிருவாங்க ஆஸ் யூஷுவல். நீங்க இப்ப நான் ஒரு அறிமுகப்படுத்தின அந்த பர்சன் 2வது லெவல் அப்கிரேட் ஆகும்போது உங்க அப்ளைனுக்கு $20 போச்சா, இப்ப அதே நபர் வந்து 3வது லெவல் அப்கிரேட் பண்ணாருன்னா உங்க அப்ளைனுக்கு $50 போகும். அப்ப எனக்கு என்ன வரும்?
உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா $6.25 இன்ட்டு 8 லெவல் கொடுப்பாங்க. அதான் நான் சொன்ன டீம் இன்கம் எல்லா அப்கிரேட்லயும் உண்டு. பிளஸ் இங்கேயும் உங்களுக்கு 10% கமிஷன் வரும். எவ்வளவு? $15 உங்களுக்கு வரும். இந்த ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாத இந்த $50 மீண்டும் எடுத்து வச்சு ஆட்டோ புல்ல உங்களுக்கு எடுத்துட்டு வருவாங்க. 3 வருஷத்துல இருந்து 3 மாசத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம அப்கிரேட் பண்ணும்போது நம்ம கூட்டுற ஆட்கள் அப்கிரேட் ஆகதான் அந்த அப்கிரேட் இன்கம் தலைக்கு மேல ரிவர்ஸ் ஆகும். ஆனா அவங்க கீழே அவங்க ஆட்கள் இன்க்ரீஸ் பண்ணி அது கீழே ஒரு ஆள் அதுக்குள்ளே ஒரு ஆள் வரும்போது அவங்க எந்த லெவல்ல இருந்து அந்த லெவல் அப்கிரேட் பண்ணாங்கன்னா அந்த லெவல்ல இருக்கிறவங்க மூலியமா நமக்கு அப்கிரேட் இன்கம் வரும். இந்த $20 $50 நமக்கு தான் வரும். ஓகே, இங்கேயும் வித்ட்ரால் பண்றதுக்கு அதே கண்டிஷன் தான். இப்ப என்ன பண்ணணும்னா 8 ஆக்டிவ் சில்வர் டைரக்ட்ஸ் இருக்கணும் உங்க கீழே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லெவல்ல 4, அடுத்தது 2, இது ஒரு 2 மொத்தத்தை ஆட் பண்ணீங்கன்னா 8 டைரக்ட் சில்வர் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கோல்டு அப்படின்ற 3வது லெவல் 4வது லெவலுக்கு நீங்க அப்கிரேட் ஆயிருக்கணும். எந்த லெவல் அப்கிரேட் பண்ணாலும்